உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கதிர் சொன்னது எல்லாமே உண்மை. கார்த்திக் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான். நம்ம தனாவ பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போனா. நல்லவங்களே இல்ல, அவங்களோட உண்மையான முகமே வேற. இது 20 வருஷத்து பகைன்னு என் முகத்தை பார்த்து சொன்னாங்க. அந்த பகையை பழிதிக்கதான் அவங்க இந்த கல்யாணத்தையே பண்ண போறாங்க. நம்ம குடும்பத்து சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு இந்த தனா ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. அந்த கார்த்திக் ஒரு கேவலமான பொறுக்கி பையன் பெரியம்மா. என்ன சொல்ல விடாம அவன் பண்ண வேலை. சொல்லு, அவன் பண்ண வேலை சொல்லு மாயா, என்ன பண்ணா? இல்ல அது மட்டும் வேண்டாம் பெரியம்மா, என்னால அது சொல்ல முடியாது. சொல்லுன்னு சொல்றல, என்ன பண்ணா? அது தெரிஞ்சா நீங்க தாங்கிக்க மாட்டீங்க பெரியம்மா. ஐயோ, இவ்வளவு நடந்ததை தாங்கிக்கிட்டேனா இதை தாங்கிக்க மாட்டேனா? சொல்லு மாயா, தயவு செஞ்சு எதையும் மறைக்காம சொல்லு மாயா. அந்த கார்த்திக் தனவ வீடியோ எடுத்து வச்சிருக்கான் பெரியம்மா. எப்படியோ அவன் வாயாலேயே அவனை பத்தின உண்மையை சொல்ல வச்சு அந்த ஆதாரத்தெல்லாம் காட்டலான்னு வந்தேன். அப்போதான் தனாவோட வீடியோவை அனுப்பி என்ன சொல்ல விடாம செஞ்சுட்டான். கடைசியா என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரே முடிவு கதிர் தான் பெரியம்மா. அவன் தான் தன வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து போராடிக்கிட்டு இருக்கான். தனாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தனா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் நான் கதிரை தாலி கட்ட சொன்னேன். மாயா, இந்த மொத்த குடும்பத்தோட கௌரவத்துக்காகவும் உன் வாழ்க்கைய நீ பணிய வச்சிட்டிய மாயா. உன்னை புரிஞ்சுக்காம கோபத்துல நான் அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு மாயா. பெரியம்மா, புள்ள தப்பு பண்ணா அம்மாவுக்கு கோபம் வரதானே செய்யும். எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா.
டாக்டர், அப்படின்னா அவரை காப்பாத்த முடியாதா? அவர் கண்ணு முழிக்க மாட்டாரா? பயப்படாதீங்க. ஆபரேஷன் முடிஞ்சா சரியாயிடும் நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க. சீரியஸ் கண்டிஷனை கொஞ்சம் தாண்டி இருக்காரு. ப்ளீடிங் நின்னு இருக்கு, கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்காரு. ஆனா அதை வச்சு மட்டுமே முழுசா எதையும் சொல்லிட முடியாது. 24 மணி நேரம் கழிச்சு தான் அவரோட கண்டிஷன் என்னங்கிறத எங்களால சொல்ல முடியும். நீங்க நம்பிக்கையை விட்டுற வேண்டாம், தைரியமா இருங்க. ஐயோ, என்னடா சீனு டாக்டர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாரு? ஐயோ, எனக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரியே இருக்குடா. அம்மா, ஐயோ, நெஞ்செல்லாம் அடைக்குதுடா சீனு. உன் அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன்டா. அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பாக்கு எதுவுமே ஆகாது. சீனு, சீனு, பேசணும் சீனு. கையை விடுமாயா. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ கூட கேட்க மாட்டியா? என்ன நியாயம் இருக்கு உன் பக்கம்? அப்படி என்ன நியாயத்தை சொல்ல போற நீ? எனக்கு தெரியாம எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு பொய் சொல்லி மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டு இப்ப உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொன்னா உடனே நம்பிடணுமா மாயா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற சீனு? வேற எப்படி பேசணும்? அங்க உள்ள என் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. உன்னையும் நம்ம காதலையும் சப்போர்ட் பண்ண முதல் மனுஷன் அவர்தான். அவர் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் நீலன்னு சொல்ல போறியா? நான் சொல்ல வர்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு சீனு. இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டதெல்லாம் போதும். நீ மட்டும்தான் அறிவாளி, நாங்கெல்லாம் முட்டாளு, அப்படிதானே? உனக்காக நான் உயிரை விடுற அளவுக்கு போனவன் மாயா. ஆனா நீ என் மனசு நம்ம காதல் எல்லாத்தையும் உடைச்சிட்ட. எதுக்கு நீ தனாவ அந்த கதிருக்கு கட்டி வச்சேன்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும்னு உனக்கு யோசிக்க கூட தோணலையா சீனு? உன் காரணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப என் கண்ணு முன்னாடி தெரியறது என் அப்பாவும் என் அம்மாவோட கண்ணீர் தான். உனக்காக என் அப்பாவையும் அம்மாவையும் உதாசீனப்படுத்திட்டோன்னு எனக்கு இப்ப தோணுது. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. திரும்ப என் அம்மா கண்ணில் பட்டு திட்டு வாங்கிக்காத. உன்னால இன்னைக்கு தானா என்ன பண்ண போனான்னு தெரியுமா உனக்கு? தெரியும். வீட்டுக்கு போனேன். அப்ப அங்கேயும் போய் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி தான் வந்திருக்கேன். எதுவும் தெரியாம பேசாத சீனு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.